Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை அருகே 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் தொழிற்சாலைக்கு அருகாமை உள்ள பகுதியில் குடியிருப்பு பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வந்த நிலையில் அங்குள்ள 3 வயது சிறுமி நேற்று மாலை திடீரென மாயமானதால் பெற்றோர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் சிறுமி கிடைக்காத நிலையில் இது குறித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல் நிலையத்தில் அவர்கள் அழைத்த தகவலின் பேரில் தொடர்ந்து சிறுமியை தேடி வந்தனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள முட்புதரில் 3 வடமாநில தொழிலாளர்கள் சென்றதாகவும் அதனால் சிறுமி அங்கு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போய் சென்று பார்த்த போது அங்கு சிறுமி ரத்த காயங்களுடன் இருந்ததை கண்டெடுத்தனர். தொடர்ந்து அவரை உடனடியாக மீட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக அங்குள்ள வடமாநில இளைஞர் ஒருவர் பீகாரை சேர்ந்தவர் பிபின் என்பவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் உறவினர்கள் மற்றும் பெற்றோர் மேலும் சிலரை கைது செய்ய கோரி அங்கு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களும் சமரசம் மேற்கொண்ட கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல்துறையினர் மேலும் சிலரை விசாரணைக்கு பின்னர் கைது செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கும்மிடிப்பூண்டி மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து இளைஞரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பாக சந்தேகத்திற்கு இடமான 3 நபர்களிடம் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க உள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.